தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. ஆனா இப்படி கொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே இஸ்லாம் பேரை சொல்லி சொல்லி தான் கொள்றாங்கன்றப்போ, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். இப்போ இது சொல்ற அளவுக்கு இப்போ எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என் மதத்து பேரை சொல்லி எவனோ ஒருத்தங்க தப்பு பண்றான்னா, என் மதத்தை சார்ந்த மத குருக்கள், ஆதீனங்கள், என் மதத்தை சார்ந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, அறநிலையத்துறை அமைச்சரோ இல்ல அதை சார்ந்த மற்ற அமைச்சர்களோ, என் இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து முன்னணியோ இல்ல மற்ற தலைவர்களோ வந்து டே என் மதத்தை சொல்லி நீ ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லி நாங்க கேட்போம். கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. இது அரசியல் சார்ந்தது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மனிதநேயம் சார்ந்த ஹியூமனிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ உங்க மதத்தை பேரை சொல்லி ஒருத்தங்க இப்படி பண்றாங்கன்னா, அது யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கூட ஏன் யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை? சரி, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க மாட்டீங்க, நாங்களாவது கண்டுபிடிச்சு வேற இருக்க போலான்ட்டு போனா இந்தியா வந்து பாரபட்சமாக இருக்கிறது, பாகிஸ்தானை அழிப்பதிலேயே நோக்கமாக இருக்கிறது. இத்தனை வருஷம் நாங்க இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம், நீங்க கேட்கவே இல்லை. இப்போ உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்தோம்னு வந்து சொல்றாரு. இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க?